இது நாள் வரை நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் மேஷராசிக்காரர்கள் தொடர்ந்து தோல்வியையும் துக்கத்தையும் துயரத்தையும் அவமானத்தையும் சந்தித்து கொண்டிருந்தார்கள். எதையெல்லாம் அவர்கள் இது நாள் வரை வாங்கினார்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கக்கூடிய காலகட்டம் இது. ஒரு பக்கத்தில் 7.5 சனியின் துவக்கமாக இருந்தாலும் பெரிதாக பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா ராகு கேது அச்சுக்குள் சாட்டான் மற்ற இதர கிரகங்களுமே அடங்கி விடுகிறது. ராசியாதிபதி ஆட்சி அப்படின்னாவே இது நாள் வரை நன்றாக ஏறி மிதிக்கப்பட்ட மேஷராசிக்காரர்கள் இனி ஏறி மிதிக்க தொடங்கி விடுவார்கள். அதாவது இதனுடைய உள்ளர்த்தம் மற்றவர்களை ஏறி மிதிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது கிடையாது. இழந்த வலுவை பெற்று விடுவார்கள். ஓரளவுக்கு கெத்தாக இருப்பார்கள். இவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். எந்த திசையில் பயணிக்க வேண்டும், யாரை நம்முடன் வைத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக இனிமேல் செயல்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இது நாள் வரை செயல்படவில்லையா அப்படின்னா, ஆமாம், இது நாள் வரை அவர்களுக்கு புதன் 12ஆம் இடத்தில் நீசமடைந்திருந்தது. 3-12 பரிவர்த்தனையாக இருந்தாலும் நிறைய விஷயங்கள்ல மற்றவர்களை நம்பி இது நாள் வரை ஏமாந்து போன மேஷராசிக்காரர்கள் இனி தெளிவாகவும் திடமாகவும் கால்குலேட்டிவாகவும் செயல்படுவார்கள். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாம் ஆர்வத்துடன் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய சித்திரை மாதத்துக்கு உண்டான பலன்கள் எல்லாருக்கும் நன்றாக தெரியும். சித்திரை மாதம் மேஷ ராசி மண்டலத்தில் சூரியன் உச்சம். இதையும் தவிர செவ்வாய் என்ற கிரகம் அதே மேஷத்தில் ஆட்சி, சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி, கிரகங்கள் வரிசையாக வருகிறது. கடகத்தில் சந்திரன் வரக்கூடிய காலகட்டத்தில் கிரக மாளிகா யோகம் என்ற ஒரு அரிதான சுப யோகம் என்பது வர இருக்கிறது. எனவே இந்த கிரகங்களின் தாக்கம் உங்களது ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்ற பலன்களையும் பிறகு இந்த கிரக நிலைகளுக்கு உண்டான மாற்றங்களையும் இப்பொழுது விவரமான காண்போம். முதலில் மேஷராசியை எடுத்துக்கொள்வோம். ராசியில் சூரியன் உச்சம் அப்படின்னாவே இது நாள் வரை நிறைய இடங்களில் நிறைய விஷயங்களில் மேஷராசிக்காரர்கள் தொடர்ந்து தோல்வியையும் துக்கத்தையும் துயரத்தையும் அவமானத்தையும் சந்தித்து கொண்டிருந்தார்கள். எதையெல்லாம் அவர்கள் இது நாள் வரை வாங்கினார்களோ அதையெல்லாம் திரும்ப கொடுக்கக்கூடிய காலகட்டம். அதாவது மேஷராசிக்காரர்கள் ராசியாதிபதி 12ஆம் இடம் விரயம்னாவே செலவு செய்வார்கள். ஆனால் எதற்கு செலவு செய்வார்கள் அப்படின்னா, அவர்களுடைய கம்ஃபர்ட்டுக்கு, லக்ஸுரிக்கு, பயணத்துக்காக செலவு செய்வார்கள். ஒரு கடனை அடைப்பதற்காக செலவு செய்வார்கள். அதாவது அதிக வட்டி கொடுக்கக்கூடிய கடன்களை எல்லாம் அடைத்துவிட்டு ஒரு நேர்மையான வட்டி, நியாயமான வட்டி என்ற அளவில் அவர்கள் தொடர்ந்து செயல்படுவார்கள். குறிப்பா இந்த கடன் அப்படிங்கிறது இவர்களுக்கு எதற்காக தேவைப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தொழில் அபிவிருத்தி, தொழில் எக்ஸ்பேன்ஷன், புதிதாக மிஷினரி வாங்குவது, இயந்திரங்கள் வாங்குவது, ஸ்கில்டு லேபர் அமர்த்துவது, பிரான்ச் போடுவது, இது எல்லாத்துக்காகவும் இவர்கள் குறிப்பாக கொஞ்சம் கூடுதலான அமௌண்ட் ரொட்டேஷன் செய்ய வேண்டிய ஒரு காலகட்டம் இது. ஒரு பக்கத்தில் 7.5 சனியின் துவக்கமாக இருந்தாலும் பெரிதாக பாதிப்பு கொடுக்காது. ஏன்னா ராகு கேது அச்சுக்குள் சாட்டான் மற்ற இதர கிரகங்களுமே அடங்கி விடுகிறது. ராசியாதிபதி ஆட்சி அப்படின்னாவே இது நாள் வரை நன்றாக ஏறி மிதிக்கப்பட்ட மேஷராசிக்காரர்கள் இனி ஏறி மிதிக்க தொடங்கி விடுவார்கள். அதாவது இதனுடைய உள்ளர்த்தம் மற்றவர்களை ஏறி மிதிக்கப் போகிறார்கள் அப்படிங்கிறது கிடையாது. இழந்த வலுவை பெற்று விடுவார்கள். ஓரளவுக்கு கெத்தாக இருப்பார்கள். பாதிக்கப்பட்டது போல் ஒரு தோற்றம் அப்படிங்கிறது இவர்களிடம் இருக்காது. ராசியில் செவ்வாய்னாவே
ஒரு கெத்தா, ஒரு ஸ்டைலா, ஒரு ஸ்டாண்டர்டா, ஒரு ஹைஜீனிக்கா, ஒரு கமாண்டிங்காக இருக்கக்கூடிய அமைப்பு. என்ன ராசியாதிபதி முதல்ல சுக்கிரனுடைய நட்சத்திரம், அதற்கு முன்பு அஸ்வினி நட்சத்திரம். அப்போது மெயினாக குழந்தைகள், பூர்வீகம் சம்பந்தப்பட்டது. அப்புறம் லைஃப் பார்ட்னர், அதாவது உங்களுடைய நீங்கள் மேஷராசினா உங்கள் ஹஸ்பண்டோ இல்லை உங்களுடைய ஒய்ஃபோடைய அபிவிருத்திக்காகவோ, பிறகு சூரியனில் அதாவது கிருத்திகை நட்சத்திரத்தில் செவ்வாய் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்களில் உங்களுடைய பூர்வீகம், அரசாங்கத்திலிருந்து வர வேண்டிய ஆர்டர்ஸ், பேமெண்ட் போன்ற விஷயங்களுக்கெல்லாம் பிரமாதமாக பிரயத்தனப்படுவீங்க. அதில் ஒரு நல்ல வெற்றி கொடி நாட்டக்கூடிய அமைப்பு. ராசியில் சுக்கிரன் அப்படிங்கும் பொழுது ஒரு பிரகாசமான ஒரு தோற்றம், ஒரு ஈர்ப்பு, ஒரு அட்ராக்ஷன். பிறகு இதே சுக்கிரன் 2ஆம் இடம் வாக்குஸ்தானத்தில் வந்து அமரும் பொழுது உங்களுடைய பேச்சு, தனம், குடும்பம், வாக்கு போன்ற அனைத்து விஷயங்களிலுமே சுபம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு என்பது கண்டிப்பாக ஏற்படும். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவது, குடும்பத்தில் சுப நிகழ்வுகள், அதையும் தவிர ஒரு ஹாப்பினஸ், ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இனி மேஷராசிக்காரர்கள் இந்த சித்திரை மாதத்தில் கண்டிப்பாக காண முடியும். வாக்கில் ஒரு இனிமை, வாக்கில் ஒரு அட்ராக்ஷன், வார்த்தைகளில் ஒரு கவர்ச்சி அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கும். இது எல்லா விதத்திலும் இது நாள் வரை நிறைய விஷயங்களில் அடி வாங்கின, இழந்த, தொலைந்த மேஷராசிக்காரர்களை கண்டிப்பாக தூக்கி நிறுத்தும். இவர்களுடைய பயணங்கள் மூலம் ஆதாயம் உண்டு. நிறைய அந்த டாக்குமெண்ட் ப்ராப்ளம்ஸு, லீகல் ப்ராப்ளம்ஸ், இதிலெல்லாம் இவர்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன் அப்படின்னா 5ஆம் பாவத்துக்கு அதிபதி சூரியன் உச்சம். 5ங்கிறது 6க்கு 12, 6ஆம் இடம் குறிக்கக்கூடிய நோய், எதிரி, கடன் போன்ற விஷயத்திற்கு எக்ஸ்பயரி கொடுக்கக்கூடியது இந்த சூரியன். இந்த சூரியன் உச்சம் அப்படிங்கிறதே மேஷராசியை பொறுத்தவரை மேலும் மேலும் இவர்களை நன்றாக தூக்கி கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறது. ஒரு கௌரவம், அந்தஸ்து, ஒரு சபையில் மரியாதை, பதவி, பேர், புகழ் அனைத்தையும் இந்த உச்ச சூரியன் இவர்களுக்கு ஏற்படுத்தும். ராசியில் பிறகு புதன் வந்து அமர்ந்தாலும், இந்த புதன் 6ஆம் பாவத்துக்கு அதிபதியாக இருந்தாலும் சுபாவத்தில் புத்திசாலித்தனத்தையும் புத்தி கூர்மையையும் குறிகாட்டக்கூடிய சுபக்கிரகம் புதன் ராசியில் வரும் பொழுது கண்டிப்பாக இவர்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவார்கள். எந்த திசையில் பயணிக்க வேண்டும், யாரை நம்முடன் வைத்து கொள்ள வேண்டும் என்பதையெல்லாம் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக இனிமேல் செயல்படுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் சார்? இது நாள் வரை செயல்படவில்லையா அப்படின்னா, ஆமாம், இது நாள் வரை அவர்களுக்கு புதன் 12ஆம் இடத்தில் நீசமடைந்திருந்தது. 3-12 பரிவர்த்தனையாக இருந்தாலும் நிறைய விஷயங்களில் மற்றவர்களை நம்பி இது நாள் வரை ஏமாந்து போன மேஷராசிக்காரர்கள் இனி தெளிவாகவும் திடமாகவும் கால்குலேட்டிவாகவும் செயல்படுவார்கள். என்ன கவனிக்கணும் அப்படின்னா, ராசியில் 2 ஃபயர் பிளானட், சூரியனும் வந்து அக்னி தத்துவம், செவ்வாயும் அக்னி தத்துவம். அதனால் கொஞ்சம் ஒரு ஸ்பீடாக, வேகமாக ரைஸ் ஆகாமல் கொஞ்சம் சமாதானமாக அவர்கள் தங்களை பார்த்து கொண்டால் போதும். 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது என்ற கிரகம் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதோ ஒரு சின்ன கசப்பான அனுபவத்தை ஆரம்பத்தில் கொடுத்தாலும் கண்டிப்பாக ஒரு தெளிவு, ஒரு ஞானம், ஒரு தீர்க்கம், மற்றவர்களால் நாம் கலங்கப்படாத ஒரு பயணம். அதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு வந்து நம்மளுடைய பசங்களை பொல்யூட் பண்ணினாலும் டிஸ்டர்ப் பண்ணினாலும் இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்ச மாட்டேன் அப்படின்னு சொல்வதை போல் தெளிவாகவும் தீர்க்கமாகவும் பயணிப்பார்கள். இந்த பக்கம் லாபத்தில் இருக்கக்கூடிய ராகுவை குரு பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்களுடைய லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பாக பன்மடங்கு வரும். விரயத்தில் இருக்கக்கூடிய சாட்டான் -30% அப்படின்னு பார்த்தோம்னா, லாபத்தில் இருக்கக்கூடிய ராகு +80%. மனதளவில் 7.5 சனி தொடங்கிவிட்டது அப்படின்னு மேஷராசிக்காரர்கள் உணராமல் இருந்தால் அதுவே போதுமானது. மேஷராசி சகோதரிகளை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, 7க்குரிய சுக்கிரன் கணவனை குறிகாட்டக்கூடியவர், 2ல் ஆட்சி. அப்போது
ரொம்ப நாளைக்கு அப்புறம் கணவன் பார்த்தீங்கன்னா ஒரு யூத்தா, ஸ்மார்ட்டா, ஸ்டைலா, பர்சனாலிட்டியா, இதே மேஷராசி சகோதரர்களாக இருந்தால் உங்களுடைய மனைவி ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஃப்ரெஷ்ஷாக, ஒரு யூத்தா, ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு ஐஸ்வர்யம், தேஜஸ் நிறைந்த ஒரு லுக்கு அந்த சகோதரிக்கு கண்டிப்பாக ஏற்படும். இதனால் என்ன ஆகும்னா, அவங்களுடைய ஒர்க்கு சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும், வியாபாரம் சம்மந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் ஒரு எனர்ஜி, ஒரு பூஸ்ட், ஒரு டானிக் என்ற அளவில் செயல்படுவார்கள். மேஷராசி வயதில் மூத்த நபர்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த நீ பெயின், லெக் பெயின், இரவு நேரம் தூக்கமின்மை, இந்த மாதிரி சின்ன சின்ன உடல் உபத்திரங்கள் மட்டும்தான் இருக்குமே தவிர மொத்தத்தில் அனுகூலமாக இருக்கிறது. மேஷராசி மாணவர்களை எடுத்துக்கிட்டோம்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அலை பாய்வது போல் இருந்தாலும் 31/4 ஏப்ரல் மாதத்தின் கடைசியில் புதன் என்ற கிரகம் ராசிக்கு வந்து அமர்வதனால் பிரமாதமான புத்திசாலித்தனத்தை தீர்க்கமாக வெளிப்படுத்துவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இப்போ நாம் இது நேரம் வரை பார்த்த இந்த பலன்களுக்கு உண்டான கிரக மாற்றங்களை எடுத்துக்கொண்டால், இந்த சித்திரை மாதம் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நாட்களில், அதாவது ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறப் போகிறார், ரிஷபத்துக்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். 31/4 அதாவது ஏப்ரல் மாதத்தின் கடைசி புதன் மீனராசி மண்டலத்திலிருந்து மேஷராசி மண்டலத்தில் வந்து சூரிய புத ஆதிபத்தியமாக மாறுகிறார். 11/5 அதாவது மே மாதம் 11ஆம் தேதி. இது நாள் வரை சாட்டர்ன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடன் இணைந்து கன்ஜஷனில் இருக்கக்கூடிய இந்த செவ்வாய் என்ற கிரகம் மேஷராசியில் வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார். நிறைய இந்த வெளிவட்டார பிரச்சனைகள், இந்த வெளியூர்களில் நடக்கக்கூடிய இந்த போர் போன்ற விஷயங்கள் எல்லாமே இந்த செவ்வாய் என்ற கிரகம் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்களில் ஒரு முற்றுப்புள்ளி ஏற்பட்டு மக்களுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் வரும் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை. சார், நீங்கள் சொன்ன பலன் எல்லாமே நல்லா தானே சார் இருக்குது, டக்குன்னு முடிகிற மாதிரி இருக்கே என்று நீங்கள் சொல்வது எனக்கு புரிகிறது. அதாவது சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பெற போகிறார். இது சில பேருக்கு அமலா யோகமாகவும் சில பேருக்கு மாளவிகா யோகமாகவும் வரப்போகிறது. சுண்டி இழுக்கக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு அது இழுக்குமா, இல்லை உங்களை போட்டு நன்றாக இருக்குமா, உங்கள் ராசிக்கு என்ன செய்ய போகிறது என்பதை அடுத்த பதிவில் வெகு சீக்கிரத்தில் வெளியிடப் போகிறோம். எனவே நீங்கள் எங்களுடன் இணைப்பில் இருங்கள். இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.